ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டர்க்கிஷ் பிரெட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஒரு சிம்பிள். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நீங்கள் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வார்மாக இருக்கட்டும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி தொட்டு பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் சூடு இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போகிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம். இதில் நம்ம ஒரு 3 கப் மைதா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை கலக்கி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம கையில் தான் பசையணும். நல்லா கையில் நல்லா பசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் மைதா ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம இந்த அளவு தான் சரியாக இருக்கும். அப்படியே நம்ம பசைஞ்சு விடணும். கொஞ்ச நேரம் நம்ம பிசைய அது நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வந்துடும். இப்போ இந்த பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் நம்ம அதுக்கு மேலே தடவிட்டு அதை நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour நல்லா ஊறணும். இதுக்கு மேலே ஒரு கிளிங் ராப் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு. இது மிக்சிங் பவுல்லேருந்து நம்ம எடுத்துட்டு பேட் மேலே போட்டு கொஞ்சமாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து பசையக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ரோல் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரோலை நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பால் மாதிரி செஞ்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை கவர் பண்ணி வைங்க, ஏன்னா ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம இது சப்பாத்தி போல் கொஞ்சம் திக்காக நம்ம திரட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக செய்யாதீங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இது தேய்க்கும் போதும் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் நம்ம தேய்க்கணும். இப்போ இந்த திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு தவாவில் நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் பபிளாக வருது பாருங்கள். அந்த சமயத்தில் நம்ம திருப்பி போடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது.
இப்போ 2 சைடும் வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ மேலே வந்து நம்ம பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பட்டருக்கு மேலே கொஞ்சம் வந்து கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். இதே போல் நம்ம எல்லா ப்ரெட்டும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டர்க்கிஷ் ப்ரெட்டெல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக நல்லா வந்திருக்கு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நல்ல சாஃப்டாக பன் மாதிரி நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து நமக்கு லேயராக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு டர்க்கிஷ் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.